பள்ளிக்கூடம் வாங்கி 20 வருஷம் இருக்குமா? வரிசை கட்டி நிற்கும் பள்ளி வாகனங்கள். அடுத்த தலைமுறையே நம்ம கூட்டிட்டு போறோம். அவங்களை பாதுகாப்பா திருப்பி கொண்டு வந்து வீட்டுல விடணும். பாதுகாப்பா ஸ்கூல் கூட்டிட்டு போறோம். அங்குலம் அங்குலமாக ஆராயும் ஆட்சியர். கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன. இதற்கு முன்னதாக தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சியர் பள்ளி வாகனங்கள் மீது கவனத்தை திருப்பி இருக்கிறார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் கல்லூரி மைதானத்திற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளி வாகனங்களும் வர வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டார். அதற்கான அதிகாரிகளை RTO அதிகாரிகளை வரவழைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட அவர் பள்ளி வாகனங்களில் தீயணைப்பு கருவி இருக்கிறதா, அவசர கால வழி இருக்கிறதா, பிரேக் உள்ளிட்ட அனைத்து பாகங்களும் சரியாக இருக்கின்றனவா, முக்கியமாக வாகனத்தில் CCTV கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறதா என பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டார். ஆய்வு விதிகளை மீறி இருப்பதாக, பழுதுகள் சீரமைக்கப்படாமல் இருப்பதாக கண்டுபிடித்த ஆட்சியர் அவர்களுக்கு 7 நாட்கள் மட்டுமே நேரம் கொடுத்து எச்சரிக்கை விடுத்து மீண்டும் RTO அதிகாரிகளிடம் பழுது பார்த்த பின்பு ஆய்வு விதிகளை பூர்த்தி செய்த பின்பு சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இருக்கிறார். தொடர்ந்து பல பேருந்துகளிலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.